ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ ஃபைனலி ப்ரோமோ வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ரோமோ வருது. ஸோ எஸ் as எக்ஸ்பெக்டட் அவங்க வந்து கொடைக்கானல்ல இருந்து சென்னை ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வந்த கையோட நம்ம கூட சேம் காஸ்டியூம்லேயே ஒரு கண்டினியூட்டி ஷூட் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்றது தெரிய வந்துருச்சு. இந்த வீடு வந்து என்ன ஆனாலும் பசுபதி கைக்கு போயிடக்கூடாது. அப்பா வந்து கஷ்டப்பட்டு கட்டின வீடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி எப்படியோ வாழணும்லாம் ஆசைப்பட்டாங்க, அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு 4 சகோதரிகள், மகாநதி சகோதரிகளின் கதை இல்லையா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சகோதரிகள் பேஸ்டா 4 பேரும் சேர்ந்தாப்புல வந்து ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. 4 பேரும் அம்மா கையில வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க. ஸோ அப்பாவின் கனவை நிறைவேற்ற உறுதியெடுக்கும் சகோதரிகள் அப்படின்னு வந்து ப்ரோமோ முடிச்சிட்டாங்க. மேக்சிமம் இது வந்து நாளைக்கு எபிசோட்லயே டெலிகாஸ்ட் ஆகிடும். நாங்கள் எதிர்பார்த்தது வேற என்னமோ, வந்தது வேற என்னமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த ப்ரோமோ பேபி விஜய் வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டெசிஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ காவேரியுடைய டெசிஷன் என்னவா இருக்க போகுது, விஜய் கிட்ட காவேரி என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் விஜயுமே 2 நாளா எபிசோட்ல இல்லை. சூன் வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் ஆனால் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கார் சீன் வந்து ஷூட் போச்சு. அதுக்கப்புறம் பாட்டி சித்தி எல்லாம் இங்க வந்திருக்காங்க, வேற வேற காஸ்டியூம்லயுமே ஷூட் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போது அடுத்து வந்து சூன் அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும். நாளைக்கு ஒரு நாள் இது வந்து உறுதிமொழி சீன்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ ப்ரோமோ பாத்தீங்களா? ப்ரோமோ பத்தின உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.